ஹாய் வீவர்ஸ், இது என்னங்க அநியாயமாக போச்சே. சினிமா துறையில் தான் பல விவாகரத்து தொடர்ந்து அதிர்ச்சி தர விதமாக இருக்குன்னு பார்த்தா, இதை தொடர்ந்து நம்ம கிரிக்கெட் துறையிலையும் இந்த நெருப்பு பற்றிக்கிச்சுங்க. அட ஆமாங்க, ஏற்கனவே நம்ம ஸ்டிக்கர் தவான் கிரவுண்டில் பார்க்கவே முடியல. மனுஷன் ரொம்ப உடஞ்சி போய் காணப்படுறாரு. அவரை தொடர்ந்து இப்போ புதுசாக ஒரு கதை ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குங்க. அது நடந்துடவே கூடாதுன்னு கிரிக்கெட் ரசிகர்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்களாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹர்திக் பாண்டியாவும் நடாஷாவும் தாங்க. ஆமாங்க, இவங்களுக்கு தான் டிவோர்ஸாம். ஆனால் இவங்க 2 பேரும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனாலும் ரசிகர்கள் வரிசையாக டிவோர்ஸ்க்கு காரணங்களை அடுக்கி வைக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். 2020 மேலே அவங்களுக்கு லவ் மேரேஜ் நடந்தது. அது லாக்டவுன் பீரியடுன்றதுனால வீட்டில் சிம்பிளாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. லாக்டவுன் பீரியட் முடிஞ்சதும் அவங்க 2 முறை திருமணம் பண்ணிக்கிட்டாங்கங்க. ஆமாங்க, இந்து முறைப்படி ஒரு முறையும் கிறித்துவ முறைப்படி ஒரு முறையும் 2 முறை திருமணம் பண்ணிகிட்ருக்காங்கங்க. ஏன்னா ஹர்திக் இந்து, நடாஷா கிறிஸ்டியன். ஸோ இந்த 2 முறைப்படியும் அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அகஸ்டியா பாண்டியான்னு ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்குங்க. இப்போ இவங்க பிரச்சனைக்கு வரலாம். ஆனால் இந்த காதல் இப்போ இல்லைன்னு தேசிய ஊடகங்கள் எல்லாம் பேசிக்கிறாங்கங்க. ஆமாங்க, பாண்டியாவோட 70% சொத்தை நடாஷாவுக்கு எழுதி வச்சுட்டாராங்க. இவர் பார்த்திங்கன்னா நடாஷாவை பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேருக்கு பின்னாடி பாண்டியா அப்படின்றத போடுறத விட்டுட்டாருங்க. பழையபடி அவரோட பேரை மட்டும் சோஷியல் மீடியாவில் போட்டுட்ருக்காரு. இதை பார்த்த நெட்டிசன்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மும்பை கேப்டனாக இருந்தபோது கூட அவங்க கிரிக்கெட் மைதானத்துக்கு வந்து அவருக்கு பெருசாக எந்த சப்போர்ட்டும் பண்ணலை. ஏன் அப்படின்னு குழப்பமாக இருந்தது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு. ஆனால் அவர் சும்மா இருக்கும் போதே அவ்வளோ என்கரேஜ் பண்ணுற நடாஷா ஏன் இப்போ கிரவுண்டுக்கு வரவே இல்லை, அவரோட தலைமையில் மும்பை கேப்டன் தலைமையில் விளையாடும் போது ஏன் வரல அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் நிறைய குழப்பம் நிலவிட்டு இருந்துச்சு. இதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவங்க போடுற படத்தில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஹர்திக் ஒரு இடத்துல கூட இல்லை. அவங்களும் அவங்களோட பையன் மட்டும்தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நடாஷாவோட பர்த்டேக்கு கூட ஹர்திக் எந்த ஒரு வாழ்த்தையும் தெரியப்படுத்தலையாம். இது இன்னும் மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடாஷா போடுற எந்த போஸ்ட்டுக்குமே இவர் எந்த ஒரு பதிலையும் தெரியப்படுத்துறது இல்லையா. ஆனால் அவருடைய பிரதர் குர்னால் பாண்டியாவும் அவங்களோட ஒய்ஃபும் எல்லா வீடியோஸ்க்கும் லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிட்டு வராங்களாம். ஏற்கனவே வைபவ் பாண்டியா என்ற ஸ்டெப் பிரதர்கிட்ட பாண்டியா பிரதர்ஸ் ஏமாந்து பிஸ்னஸில் நிறைய லாஸ்க்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் மீண்டு வந்தாங்க. உடனே இப்படி ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்திருக்கு. இதை பாண்டியா பிரதர்ஸ் எப்படி தாங்க போகிறாங்கன்னு தெரியல. அதை விட முக்கியமாக அவங்க ரசிகர்கள் எப்படி தாங்க போகிறாங்கன்னு தெரியல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் கமெண்ட்.